இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனனோட இயக்கத்தில் துருவ நட்சத்திர படம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டேட்ஸ் தள்ளி போய்கிட்டு இருக்க இந்த நிலைமையில் அவர் ஏற்கனவே இயக்கி வச்சிருக்க ஒரு படம் தான் ஜோஸ்வா. இந்த படத்தில் வந்து வருண் நடிச்சிருக்காரு. வருண் வேறு யாருமே இல்லை, ஐஸ்வரி கணேசர் அவருடைய அக்கா பையன் தான். அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன்ஸில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய டீசரை இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வெளியிட போகிறாரு. ஜோஸ்வா படம் கிட்டத்தட்ட காக்கா காக்கா ஸ்டைலில் வர மாதிரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துக்கு மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் அதிகம் அப்படின்னு கௌதம் மேனன் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோஸ்வா படத்துடைய டீசர் இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றது படக்குழுவினருடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பொதுவாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டு, ப்ரெஸ் ஷோ, ஆடியோ லான்ச்சு, சக்ஸஸ் மீட்டு, தேங்க்ஸ் கிவிங் மீட்டு, இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகளும் பெரும்பாலும் நடக்கிற இடம் வந்து பிரசாத் லேப் தான். இந்த பிரசாத் லேபில் எல்லா பத்திரிகையாளர்களும் கூடி அங்கே தான் வந்து அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட்ஸ் இருக்கிற மெசேஜஸ் எல்லாமே வந்து பரவலாக எல்லா இடத்துக்கும் பரவும். ஆனால் அந்த பிரசாத் லேபில் சமீப காலங்களாக பாம்பு தொல்லை அதிகமாக இருக்கிறதா பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட வந்து ஒரு பாம்பு வந்து அங்கேருந்து வனத்துறையினர் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இந்நிலையில் இது என்ன அப்படின்னா, பிரசாத் லேபில் திடீர்னு இந்த பாம்புகளுடைய படையெடுப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஒரு அஞ்சு நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. இந்நிலையில் பிரசாத் லேபில் எப்போவுமே வெளியிடப்படக்கூடிய அந்த ப்ரெஸ்ஸோ இனிமேல் பிரத்யேகமாக வெளியிடப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளாகி இருக்குது. யூடியூப்பில் பரிதாபங்கள் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவங்க தான் கோபி, சுதாகர். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல நண்பர்களும் கூட. ஏற்கனவே வந்து இவங்க ப்ரொடக்ஷனில் 2 படம் பண்ணிட்டாங்க. இப்போ 3ஆவதாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துடைய பெயர் கோடியில் இருவர். இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட அதை பற்றின ஒரு கதை அப்படிங்கிறத நகைச்சுவையாகவும் அதே மாதிரி அவங்களுக்கே உண்டான நக்கல் நையாண்டியில் வந்து இந்த படத்தை எடுத்துருக்கிறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஸோ கோடியில் இருவர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது படத்தோடைய ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் வெளியான படம் தான் லால் சலாம். இந்த படம் பல கலவையான விமர்சனங்களை சந்திச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இன்னமும் தேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால 2 வாரம் தாண்டி 3ஆவது வாரில் ஓடுற இந்நிலையில் ரஜினிகாந்த் அவர்களில் படக்குழுவினர் வந்து இன்க்ளூடிங் ஏஆர் ரகுமான் உட்பட எல்லாருமே அவங்க வீட்டில் போய் சந்தித்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோ இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் படக்குழுவினர் நினச்சிருக்காங்க, மக்களின் பேராதரவிற்கும் அன்பிற்கும் மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக படக்குழுவினர் தெரிவிக்கிற விஷயம் என்னன்னா, லால் சலாம் படம் ஒரு சக்ஸஸ் படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதோடைய டோட்டல் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து வரும்போது தான் உண்மை நிலவரம் நமக்கு தெரியும். சமீப காலங்களாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே பெருசாக வெற்றி பெறதில்லை அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் படத்தில் மக்களுடைய வரவேற்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. அதில் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுத்துட்டாங்க. அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவாக என்ன அப்படின்னா, ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகணும், இல்லைன்னா அந்த படத்தை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுத்துருக்கிறதா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, படம் நல்ல கலெக்ஷனில் இருக்கும்போது திடீர்னு ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து தேட்டரில் பார்க்குறத விட்டுட்டு ஓடிடியில் போய் பார்த்துறாங்க. இதனால் வந்து தேட்டரோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாகிடுது. ஏற்கனவே வந்து படத்தோடைய வெற்றி பெறதே பெரிய அதிசயமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணுறது இன்னும் வந்து தேட்டர் உரிமையாளர்கள் நலிவடை செய்யுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கேளிக்கை வரியான 8% தமிழக அரசு நீக்கணும் அப்படின்னு இந்த இதில் முக்கியமாக விவாதமாக பேசியிருக்காங்க. ஏற்கனவே தமிழக அரசு 500 கோடி ரூபாய்க்கு நவீன திரையரங்கம், அதே மாதிரி வந்து நவீன ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே கட்டித்தரதா வந்து பேசியிருக்காங்க. இந்நிலையில் இது சொல்லும்போது இது எந்த அளவுக்கு ஈடுபடும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.